தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். சென்னை லயோலா கல்லூரி யாரு வந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா இக்னேஷியஸ் லயோலா. இந்த இக்னேஷியஸ் லயோலாவோட தலைமையில ஒரு சமய பரப்பு குழு இருந்துச்சு. அந்த குழு மூலமா அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில கிறிஸ்டியன் பெண்கள் கல்லூரி, கடலூர், பாளையங்கோட்டை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய கல்லூரிகளை வந்து ஆரம்பிச்சாங்க. அடுத்து பேசல் சமய பரப்பு குழுன்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தா அமெரிக்கா சமய பரப்பு குழு, ஆற்காடு சமய பரப்பு குழு, இந்த மாதிரி பேசல் சமய பரப்பு குழு வந்துட்டு ஒரு அமைப்பு. இதுல பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி பெற்ற அனாதைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு வேலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 1813 ஆண்டு பட்டை சட்டம் இந்த பீரியட்ல பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் வந்து 1808 பட்டை சட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா 813 பட்டை சட்டத்துல, அதாவது ஆங்கில வழி கல்வி முறையை ஃபாலோ பண்ற பள்ளிகளுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு பண்ணாங்க. பட் ஆனா அது கொடுத்தாங்களா அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. 1813 ஆண்டு பட்டை சட்டத்துக்கு என்ன சொன்னாங்க ஆங்கிலேயர்கள், 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 1819 பள்ளிக்கூட புத்தக சங்கம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் ஆங்கிலேயர் பீரியட்ல தான். 1820 சென்னை ஆளுநரா தாமஸ் மன்றோ வராரு. இந்த தாமஸ் மன்றோ தான் வந்துட்டு கல்விக்குழு அப்படிங்கறத 1822 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கல்விக்காக செலவிடப்படும் தொகை எதுவுமே வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லி கல்விக்குழு அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அது மூலமா சென்னையில மட்டும் 70 பள்ளிகளை வந்து அவர் கொண்டு வந்தாரு. 1823 பொதுக்கல்வி இயக்குநரகம் அப்படின்றத ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜே அற்புதநாட். 1823 பொதுக்கல்வி இயக்குநரகம், அதோட முதல் தலைவர் ஏஜே அற்புதநாட். அதுக்கடுத்து 1830 கிழக்கிந்திய கழகம் இருக்கு இல்லையா, அந்த கிழக்கிந்திய கழகம் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க எஜுகேஷன்ல. இந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் அப்படின்னு என்னன்னா, அந்த ஊர்ல யாரு வந்து மேல் மட்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கல்விகள் வந்து கற்பிக்கப்படும். அவங்க கத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்களுக்கு கீழே, அதாவது வசதிகள்ல கீழ், அதாவது இது வந்து ஜாதி பாகுபாடு வந்து ஆங்கிலேயர் பீரியட்ல பள்ளிகள்ல கிடையாது. ஆனா வந்து அவங்க சொல்லி கொடுத்த இந்த திட்டம் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் உயர் மட்டத்துல இருக்கிற மக்களுக்கு மட்டும் இந்த எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் போய் சேரும். அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மெத்தட வந்து இந்த கீழ் நோக்கி பரவும் திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.